தமிழகத்தில் எங்கெல்லாம் ஷேல் கேஸ் எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது இதுவரையில் தெரியாமலேயே இருந்த நிலையில் அதற்கான ஆதாரங்கள் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக போற்றப்படும் பகுதிகள் பாலைவனமாக மாறும் என்கிற எதிர்ப்பு குரல்கள் ஓங்கி ஒலித்ததால் மீத்தேன் திட்டம் கைவிடப்பட்டது. இதனால் ஷேல் கேஸ் திட்டத்தை புது பெயர்களில் செயல்படுத்த முயற்சிகள் தொடர்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு குத்தாலம் உள்ளிட்ட மிகச்சில இடங்களில் ஷேல் கேஸ் எடுக்கப்பட போவதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தியது புதிய தலைமுறை. அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட விழிப்புணர்வு மற்றும் விவசாயிகளின் எதிர்ப்பு காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்தது ONGC. இந்த நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்கிற பொது பெயரில் ஷேல் கேஸ் எடுக்கப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படத் தொடங்கியிருக்கின்றன. ஷேல் கேஸ் எனப்படும் பாறை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு காவிரி படுகையில் அமைந்திருக்கும் குத்தாலம், சிதம்பரம் அருகே இருக்கும் புவனகிரி, அடியக்காமங்கலம், கமலாபுரம், கூத்தாநல்லூர், ராமநாதபுரம், பெரிய நரிமனம், சீர்காழி அருகே இருக்கும் காளி ஆகிய இடங்கள் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டவையாகும். இதில் காவிரி படுகையை மையப்படுத்தி 2 மண்டலங்கள் பெயரிடப்படாமல் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் முதல் மண்டலம் 948 சதுர கிலோமீட்டர் பகுதியை உள்ளடக்கியதாக உள்ளது. பெயரிடப்படாத 2வது மண்டலத்தின் எல்லை 1542 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக குறிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே இருக்கும் குத்தாலத்தில் ஆரம்பிக்கும் இந்த புள்ளியானது வடக்கு தெற்காக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலை தாண்டி முடிவடைகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்கிற பொது பெயரில் குறிக்கப்பட்டிருக்கும் பெயரிடப்படாத 2வது மண்டலத்தின் வரைபடத்தில் நரிமனம், திருவாரூர், கீழ்வேளூர், அடியக்காமங்கலம், பள்ளிவார்மங்கலம், விஜயாபுரம், கமலாபுரம், நன்னிலம், கூத்தாநல்லூர், பூண்டி, மாத்தூர், கோவில் களப்பால், திருக்காலூர், பெரியகுடி, துளசப்பட்டினம் ஆகியவையும் தஞ்சாவூர் காவிரி துணைப்படுகை பகுதிகள் என்று குறிப்பிடப்பட்டு அதில் வடதெருவும், நெடுவாசல், கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களும் குறிக்கப்பட்டுள்ளன. ஷேல் கேஸ் எடுக்கப் போவதாக பட்டியலிடப்பட்டிருக்கும் பகுதிகள் ஆதார ஆவணங்களின்படி மொத்த பரப்பளவு 3,81,000 ஏக்கர் ஆகும். 40க்கு 40 என்று வைத்தால் சராசரியாக 150 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதிகளை தன் நகத்தே கொண்டது முழுமையான பெயரிடப்படாத 2வது மண்டலம். இந்த 2வது பகுதியில் ஷேல் கேஸ் எடுக்க வழங்கப்பட்டிருக்கும் உரிமங்கள் வருகிற 2019ஆம் ஆண்டோடு காலாவதியாகின்றன. இதன் காரணமாக ஹைட்ரோ கார்பன் என்கிற பொது பெயரில் கச்சா எண்ணெய் எடுப்பதாக சொல்லி ஷேல் கேஸ் எடுக்கின்ற திட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவே புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் ஆதாரங்களின்படி உண்மை புலப்படுகிறது. இந்த 2வது மண்டலத்தைப் போலவே முதல் மண்டலத்திற்கான பெயர்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. 2வது மண்டலத்தில் இடம்பெற்றிருக்கும் பகுதிகளை தவிர்த்து பெயரிடப்படாத முதல் மண்டலத்தில் ஷேல் கேஸ் எடுக்க கடலூர் மாவட்டத்தில் 14 இடங்களும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 9 இடங்களும், அரியலூர் மாவட்டத்தில் 6 இடங்களும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 5 இடங்களும், திருவாரூர் மாவட்டத்தின் 1 இடமும் இனங்காணப்பட்டு குறிக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஷேல் கேஸ் எடுக்கும் உரிமமும் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் ஆவணங்களின்படி வருகிற 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தோடு முடிவடைகிறது. ஷேல் கேஸ் எடுக்க வெளிப்படையாக 8 இடங்களின் பெயர்கள் தெரியவரும் நிலையில் நெடுவாசல் உள்ளிட்ட 51 இடங்கள் பெயர் வெளியிடப்படாமலேயே ஷேல் கேஸ் எடுப்பதற்காக இனங்காணப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளன. மொத்தம் 61 இடங்களில் ஷேல் கேஸ் எடுக்கப்பட இருப்பது அதற்கான ஆய்வுப் பணிகள் அடுத்தடுத்த கட்டங்களில் விரைந்து அனுமதி வழங்கப்பட்டு தொடங்கப்படலாம் என்பதே புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கும் ஆதார ஆவணத்தின்படி தெரியவரும் பேரதிர்ச்சி தரும் உண்மையாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.